கோவில்பட்டி அருகே ஆசிரியர் தம்பதி வீட்டை உடைத்து நகை கொள்ளையடித்த 4 பேர் கைது. பகலில் காரில் நோட்டம் பார்த்து இரவில் கொள்ளையை அரங்கேற்றிய கும்பல். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே நாலாட்டின் புத்தூர் சிந்தன் நகரை சேர்ந்தவர் மணி. இவர் கோவில்பட்டி அருகே ஊத்துப்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் வரலாற்று பட்டதாரி ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார். இவரது மனைவி மல்லிகா கழுகுமலை பள்ளியில் ஆசிரியையாக வேலை பார்த்து வருகிறார். கடந்த மாதம் 18ஆம் தேதி கோவைக்கு உறவினர் வீட்டுக்கு தம்பதி சென்றனர். இந்நிலையில் கடந்த 25ஆம் தேதி காலை இவர்களது வீட்டு கதவு உடைந்து கிடப்பதாக பக்கத்து வீட்டுக்காரர்கள் தம்பதிக்கு தகவல் தெரிவித்தனர். அவர்கள் கோவில்பட்டிக்கு திரும்பி நகைகளை சரிபார்த்த போது 30 பவுன் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பது தெரியவந்தது. இதன் மதிப்பு ரூபாய் 15 லட்சம் ஆகும். சம்பவம் குறித்து துப்பு துலக்க மோப்பனாய் வரவழைக்கப்பட்டது. கைரேகை நிபுணர்கள் வீட்டில் பதித்திருந்த கொள்ளையர்களின் ரேகைகளை பதிவு செய்தனர். அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா பதிவுகளையும் போலீசார் ஆய்வு செய்தனர். இந்நிலையில் கொள்ளையர்களை பிடிக்க தூத்துக்குடி எஸ்பி பாலாஜி சரவணன் உத்தரவின் பேரில் கோவில்பட்டி டிஎஸ்பி வெங்கடேசன் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டது. இந்த தனிப்படையினர் கோவில்பட்டி தேசிய நெடுஞ்சாலையில் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது ஒரு காரில் வந்த 2 பேரிடம் விசாரணை நடத்தினர். அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பேசவே அவர்களை காருடன் நாலாட்டின் புத்தூர் போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் அவர்கள் தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தை அடைக்கலப்பட்டணத்தை சேர்ந்த ராமச்சந்திரன் என்ற ராமசுப்பு என்பது தெரியவந்தது. இவர்கள் 2 பேரும் ஆலங்குளத்தை சேர்ந்த சாமுவேல் என்ற செல்வகுமார் என்பவருடன் சேர்ந்து பகலில் கோவில்பட்டிக்கு காரில் வந்து பூட்டி கிடந்த ஆசிரியர் தம்பதி வீட்டை நோட்டம் பார்த்துள்ளனர். பின்னர் அன்றிரவு 2 மணி அளவில் வீட்டை உடைத்து 3 பேரும் 30 பவுன் தங்க நகையை கொள்ளையடித்துள்ளனர். இவர்களுக்கு அடைக்கலப்பட்டணத்தை சேர்ந்த சரவணன் தனது தோட்டத்தில் அடைக்கலம் கொடுத்துள்ளார். இதற்கான உதவிகளை ஆலங்குளம் பிள்ளையார் கோவில் தெருவை சேர்ந்த முருகன் மகன் அயோத்திராமர் செய்துள்ளார். இதையடுத்து கடல்மணி, ராமச்சந்திரன் என்ற ராமசுப்பு, சரவணன், அயோத்திராமர் ஆகிய 4 பேரை கோவில்பட்டி தனிப்படை போலீசார் கைது செய்தனர். தலைமறைவாக உள்ள சாமுவேல் என்ற செல்வகுமாரை தேடி வருகின்றனர். அவரிடம்தான் நகைகள் இருப்பதாகவும் அவர் கைது செய்யப்பட்டால்தான் நகைகளை பறிமுதல் செய்ய முடியும் என்றும் போலீசார் தெரிவித்தனர்.